அலெக்ஸ், கொஞ்சம் ஜோக்காக கூடாது. பாரு, கேட் எங்களுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். ஓ, அது டைனோசர். ஓ ஆம், தனஸ்த கவக செய்தாலிக்கு பாட்டி, உதவியதற்கே நன்றி. இப்போது இந்த முட்டையை உடைக்க வேண்டும் மற்றும் ஆஃப் பேரிக்காய், இதை எப்படி எடுத்து விட முடியும்? வெந்த முட்டை மிகவும் நறுமணம். சாந்தமாக இரு. இப்போது உங்களுக்கு ஒரு லைஃப் ஹாக் காட்டுகிறேன். தேவையற்ற ஓடு ஒரு பிளேட்டில் இருந்தால் அதை மற்றொரு ஓடு கொண்டு அகற்றலாம். இது சரியானது. மேரி, எனக்கு சர்க்கரை கொடு, அதுவும் எனக்கு தேவை. ஓ ஓ பெரிய புழு போல் இருக்கிறீர்கள். நான் முக சந்தனத்தில் இருந்து நகர்ச்சி வரைக்கும் சர்க்கரையால் மூடப்பட்டிருக்கிறேன். ஓ சரி, நான் வருத்தமடையவில்லை. யாராலும் என்னை எனது கேக்கிலிருந்து திசை திருப்ப முடியாது. ஓ அலெக்ஸ், நிறுத்து. நமக்கு கொஞ்சம் சர்க்கரை தேவை. ஆமா, நான் நிறைய தேவைப்படும் என்று நினைத்தேன். நான் அதை கவனமாக ஒரு சிறிய சிட்டிகை ஊற்றுவதற்கு நல்லது. நன்றாக செய்தாய். சர்க்கரை இல்லாமல் என்ன வகை கேக்? அதிகமாக இருந்தால் அதுவே மேல். நீ என்ன செய்தாய்? நீங்கள் என் கேக்கை பொறாமைப்படுகிறீர்கள். சரி, தற்போது பால் பயன்படுத்தப்படும். நம்மால் கண்டுபிடிக்க வேண்டியதை மட்டும் விட்டுவிட்டோம். ஓ ஓ இல்ல, அசிங்கம். சரி, அடுத்தது. வா. ஆமா, மாவு. என்கிட்ட ஒரு முழு பை இருக்குது. இது மூச்சு வாங்குறேனா? எதுவும் இல்லாத மாதிரி. ஒரு பேய், உதவுங்கள். பாட்டி, என்ன செய்றீங்க? நான் தான் அலெக்ஸ், முகத்துலமா இருந்துகிட்டு. ஓ, உன்னை நான் அறியலை. மன்னிச்சு மேரி. அச்சு, என் மாவில் போதுமான மா இருக்க வேண்டும். இதை நன்கு கலக்க வேண்டிய நேரம். எடுத்து கலப்பது சுவாரஸ்யமில்லை. கைகளால் விரைவில் செய்யலாம். ஓ மாரி, அவன் எப்படி கலாச்சாரம் இல்லாமல் நடக்கிறான் பாத்தியா? அது செய்வதற்கு மக்கள் விசிறியை பிடித்து கண்டுபிடித்தார்கள். மிகப்பெரிய விஷயம். அது குற்றமற பரிபூரணமாக இருக்காது. சரியான மாவிற்காக ஒரு சிறப்பு சாதனம் தேவை. இது மாவு வேண்டிய தடிமனுக்கு சேர்ந்துறதுக்கு செய்யணும். ஓ, கைகள் பற்றி என்ன? சிறந்த எல்லாவற்றையும் செய்ய அதை எல்லாவற்றையும் காதலுடன் செய்ய வேண்டும். என் கலவையிலிருந்து சிலை கிளறுவோம். ஓ, நான் கொக்கோ சேர்ப்பேன். அது அதிகமாக சுவையாக இருக்கும். ஓ, என்ன அழகு மாற்றி இருக்கிறது பாருங்கள். அதை ஓவனில் சுட்டுவதற்கான நேரம். மிகவும் குளிர்ச்சியானது. நான் சிறிய எல்லையை தீர்மானித்து விட்டேன். ஓ, நான் டோவிலும் ஒரு குக்கியை கூட போட்டு விட்டேன். ஆனால் இது ஒரு அடையாளம். எனவே என் கேக்கில் ஓரியோ குக்கிகளை சேர்க்கலாமே. குக்கிகள் துருவல் நொறுக்கலாக மாற வேண்டும். அப்படித்தான். ஓ, கிறிஸ்டியானியோலே, அவர் உண்மையில மிக சிறந்தவை செய்யலாம். மற்றும் எனது எதிர்கால கேக்கின் இயற்கையை பல நிறங்களாக மாற்றுவேன். அது மேலும் பிரகாசமாகவும் அழகாகவும் ஆகும். மீதமுள்ள கலவை ஓரியோ பொடிகளால் நிரப்பப்பட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் கேக் உலைக்கு வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அது முழுமையாக தயாராகிவிடும். மரி, நீயே மட்டும் மீதம். Oh, my cereals. Was Surely cake there's a D Garcia. A free mart there AA loose snow on a curve away. Ois Duropasi irritates Welker. The Sacha Werini தட்டுகள் பிரித்து நிற பெயிண்டர் உடன் கிளறி விடுவேன். எல்லாம் முடிந்தது. அவனில் ஒப்பனை செய்ய நேரம். இதோ வடிவங்கள். ஓ ஓ ஓ ஓ இல்லை. அழகே, பாட்டி மிகவும் சோர்ந்து தூங்கி போனார். எவ்வளவு அழகாக இருக்கிறார் பாருங்கள். விம்முதல் திரு டாப்பியலே இந்த பேக்கிங் டிஷ். ஒவ்வொரு மோரிலும் கூடவே வண்ணங்களின் கலவை ஊற்றுவேன். ஒலை ரீடர் சுடனே டப்ளெட் பண்ணுவோம். ஓ ஓ சமைந்து விட்டது. சரி, இப்பொழுது எல்லாவற்றையும் எரிக்க போறேன். ஓ, நேரத்துக்கு இந்த கேக்கை எடுத்துட்டேன். இப்போது நீங்கள் கேக்கை மேலும் சமைக்கலாம். இதுவரை கேக்கின் அடிப்படையாக இருக்கும் ஒரு அரை கிண்ணம் உள்ளது. இப்போது இதை ஸ்ட்ராபெரி சீரப்புடன் நிரப்ப வேண்டும். ஆனால் இதை செய்ய இப்படி ஒரு கலப்புடன் உதவ வேண்டும். வைக்கலாம்.
இதை ஒரு கேக் மட்டுமல்லாமல் இராஜ் அவர்களின் உடையாக மாற்ற ராஜகுமாரியை தானே சேர்க்க வேண்டும். ஆஹா, உங்களுக்கு இந்த யோசனை எப்படி உள்ளது? கேட் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைக்கிறேன். ஆஹா, நானும் முடிந்து விட்டேன். இதோ என்ன அழகானது, ஒரு சிறிய இதயம் கிடைத்தது பாருங்கள். கேக்கின் அடுக்குகள் இடையில் சுவையான மார்ஷ்மெல்லோ உள்ளது. ஆஹா, இது மிகவும் நல்லது. அதை நான் செய்து கொண்டிருக்கும் போது ஏன் அதை முயற்சிக்க கூடாது? அவள் கவனிக்கவே மாட்டாள். சரி, இன்னும் சுவையாக இருக்கிறது. சிறப்பு படைப்பு. நிமிர்ந்து பயணம் செய்கிறீர்களா? வாங்க, அந்த துளையை சரி செய்யேன். இந்த தடவை மார்ஷ்மெல்லோவை சேர். இதுக்கு தான் நிறைய இருக்கு. மொத்தமாக கேக் முழுவதையும் மூட வேண்டும். அது நீலக்குழி எனும் சபையை போன்றதாக ஆக வேண்டும். ஆனால் அதுவே போதாது. எல்லாவற்றையும் தவிர நான் கேக்கை சாக்லேட்களால் அலங்கரிப்பேன். அது ருசிக்கவும் அழகாகவும் இருக்கும். கொஞ்சம் நொறுக்கு துணி. ஆஹா, அருமை. அது நல்லா இருக்கிறது. மேரி, உன்னுடையது எப்படி? நானும் தண்டி கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். என்னிடம் அசிலு பலிஸ் பிஸ்கட் அடுக்குகள் புரட்சிகள் கிடைத்து விட்டது. அவற்றின் இடையில் சாயந்திரமா மார்ஷ்மெல்லோவும் இருக்கும். எப்படியோ அலெக்ஸ் என் யோசனையை திருடி விட்டான். நானும் கேக்கை சீனியா வைடாக மாற்ற வேண்டும் என்றே நினைத்தேன். இந்த சாஸ் இந்த கேக்கள் சமமா பகிர்ந்துள்ளனதா பின்னர் உறுதிப்படுத்த வேண்டும். கேக் விழாமல் மிக கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி பிமுடியஸ் அது சரிமல்ல. எப்படியாவது ராய்ப்பதியும் போர்கஸ்ல இறுதியான கவர்ச்சி உத்தியோ வரை கொண்டு வரும் ஒரு வான்கோலம் ஆகும். மேலும் சில மேகங்கள் விப்பிங் கிரீம். என்ன அழகு பாருங்கள். சரி, கேக்கின் மேல் மொட்டு யூனிகார்ன் வைக்காமல் நான் எதிர்க்க முடியாது. அட, இது அழகா இருக்குது. கேக் தேர்வு உன்னுடையது. ஆஹா, வாவ்! அனைத்து கேக்குகளும் மிகவும் அழகாக இருக்கிறது. பாட்டி, நான் எப்போதும் இப்படி ஒரு கேக்கை பற்றி கனவு கண்டிருக்கிறேன். என்ன அழகே! இந்த யோசனையே அடக்க முடியாதது. சுவையை சரிபார்க்க மட்டுமே இருக்கிறது. இதை செய்யலாம். சரியானது. ஓ, குடுத்துமா? இளவரசிக்கணும் சாப்பிட முடியுமா? நிமிடம், அது வேலை செய்யவில்லை. அது செய்வாள் இல்லை. அது அசிங்கமாக உள்ளது. நான் இளவரசியை சாப்பிடலாம் என்று நம்பினேன். சரி, அலெக்ஸ் செய்த கேக் சாப்பிடுகியாம். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப முழு கேக்கையும் சுவைக்கணும். இதை செய்யலாம். அற்புதம்! இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமடைந்தேன். செஃப் மேரியிடம் இருந்து ஒரு கேக் மீதம் உள்ளது. ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கிறேன். இது மிகவும் வினோதமாகவும் அழகாகவும் உள்ளது. அதன் தோற்றத்தை கெடுக்காமல் எண்ணுக்காக ஒரு துண்டை கவனமாக வெட்டுவேன். வாவ்! இது உள்ளே வானவில் போல உள்ளது. என்ன அற்புதம்! மற்றும் இதன் ருசி நம்ப முடியாதது. இது முழுமையான வெற்றி. ஆமா, நர்ஸே. இருந்தால் போதுமானது. எனக்கு பேருந்தை பிடிக்க முடியுமா? காத்திருக்கவும், என்னை காத்திருக்கவும். நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். பிரிட்னி எங்கே? நாங்கள் இருக்க போகிறோம். பள்ளிக்கு சென்று கொள்ள வேண்டும். நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் நலமா? இங்கே நான் நன்றாக இருக்கிறேன். ஹாய். நீங்க மெதுவா பேச முடியுமா? நான் எனது உதட்டில் படுக்கிறேன். அப்பப்பா, நான் இப்போது ஜோக்கர் மாதிரி இருக்கிறேன். நன்றி. அல்லது சரி, நான் உன்னை அடித்தேன். பஸ் நிறுத்துங்கள். அந்த பாட்டி சாலையை கடப்பதை காணவில்லையா? ஹலோ டிரைவர், நாங்கள் உங்களுடன் வரலாமா? பள்ளி பஸ் பள்ளி குழந்தைகள் மட்டுமே. சரி பாட்டி, உள்ள வாருங்க. பாட்டி, பாட்டி, நான் இங்கே. நீ பொப்பாட்டி இந்த இடத்தியா? என்னை பற்றி என்ன? இங்கே சிறிய புண்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆஹா, வாங்க. எந்த கேபமும் இல்லை. என் செலமே சாப்பிடு. அடடே, ஏன் எல்லாம் அசைகிறது? நான் ஓட்டுநரிடம் பேசுறேன்.
அதுதான் பேருந்தை ஓட்ட போதுமானது இல்ல. பாட்டி அடுத்தது பஸ் சரி உங்கள் உணவை அவங்க ரசியுங்கள். சரியா சிரிச்சாவ கன வச்சிட்டேனா தப்சிங்களை பண்ணுங்க. பெண்களுக்கு பாருங்கள், அது ஸ்பைடர்மேன். ஆச்சரியம், அவன் நம் ஹீரோ. சாலூட் லேடீஸ், இங்கே யாருக்கு எனது உதவி தேவை? ஆனா நம்ம பள்ளிக்கு போகணும். இல்ல பேய். நிபந்தனை, நான் உங்களோட வருவேன். அந்தோ என் ஆயுதம். ஓ, 6. முதலாளி சிரித்தார். நான் தான் எப்படி வாங்க வாங்க, நன்றி. ஓ, இன்னொரு பஸ். ஸ்பைடர்மேன், நான் பஸ்ஸில் ஏற முடியுமா? இது பள்ளி குழந்தைகளுக்கே, சூப்பர் ஹீரோக்களுக்கு இல்ல. நான் சொன்னேன் இல்ல. எதிர் எதிர். சரி, நான் சவாரி செய்வேன். நான் சொன்னேன், இங்கிருந்து போய்விடு. நான் முட்டாள்தானா நினைக்கிறீங்களா? ஓ ஆம், நான் கூரையிலே ஓட்டி விடுகிறேன். நான் சொன்னது போல. சரி, நீ என்னிடமிருந்து விலகி இருக்கலாம். நம்ம வெகு வேகமா போறோம். எனக்கு கடல் நோய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னை வாந்தி எடுக்க யாருக்கு முடியவில்லை. நானும் கூட. நன்றி. என்னை இரட்சிக்கவும் நான் கெட்டாக உணர்கிறேன். நானும் அப்படித்தான். தலைவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா தயவு செய்து? ஓ, நானும் கூட. ஓ, யாராவது ஜான்லை திறக்கவும். விரைவாக. நம்ம மேல ரெக்கு ரொம்ப அழுத்து போகல. ஓ, அசின்னு. வணக்கம். Parts where this sings like it's far random. Popular cheers, Sariga. சரி உள்ள வாருங்க. அப்படிப்பட்ட முறையில் மீண்டும் என்னை பயமுறுத்தாதீர்கள். நான் உங்களை பிஜ்னா அடிக்க போனேன். Her hands are water, Sharon. அது நக்கல். சரி, Capable எனக்கு தெரியாது. என் உடு பொம்மையுடன் நடனமாட ஜென்யோயாங். என்ன நடக்கிறது? என் கை. உதவுங்கள், நான் என்னோட பொறுப்பு இல்ல. ஓஸ், இல்லை. கல்லறை ஓட்டுனர். இல்லை இல்லை இல்லை, விடு, நான் ஓட்டுகிறேன். ஆம், அது கவிதாச்சு. வணக்கம் அனைவருக்கும். என் சந்தாதாரர்களே, பெரிட்னி உங்களுடன் இருக்கிறேன். இன்று பள்ளி பஸ் பற்றி மதிப்பீடு செய்கிறேன். உங்கள் பார்வைக்கு இது நம் ஓட்டுனர். மேலும் இங்கே பல குளிர்ச்சியான பொத்தான்கள் உள்ளன. மேலும் சாரதி சக்கரம் உள்ளது. பார்த்து அலு. முடிவுக்கு அது தோற்று. அமைதியும் நிம்மதியும். ஓ, என்ன நடக்குது? அனைவரும் நடனம் ஆடுவதாக இருக்கும் பள்ளி விழா. ஒரு பாட்டி இல்ல, எனக்கு மீண்டும் அழைப்பு வரல என்று. அருமை, இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமா, நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஐ, பஸ்ஸை யார் ஓட்டுகிறார்? ஆஹா, ஆமா. Finne voi bepet sorsi fast bread bus hers. ஆமாம், நாம் உணர்கிறோம். வருந்துகிறேன் உங்களுக்காக. ஹே, இங்கே ஒரு பஸ் இருக்கு. நீங்கள் எங்களை ஒட்டிக்கொண்டு செல்வீர்களா? என்ன? நன்றி. நான் எவ்வளவு நேரம் அவர் நம் காத்திருக்க பொறுமையை முடியும்? என்று சொல்லுகிறார்.
சின்ன கேடன் ட்ரௌசர் விட்டுட்டான். அது பெரியதியா? அலுப்பாக இருக்கு. இது பேரழிவு. அஞ்சாதே, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். சத்தியமா? பெட்ரோலை தயாரிக்க சோர்த டேங்கில் கலக்கணும். நாங்க எல்லாத்தையும் உள்ள பக்கம் வச்சுட்டு தமிழ். அப்படித்தான் தயார். நான் நினைக்கவில்லை இது வேலை செய்யும். அப்போ அது முயற்சி செய்ய தகுந்தது. காதல். கைஸ்கள் கவனமாக இருக்கவும். ஆஹா, நாங்களோ விண்வெளியில் இருக்கிறோம். இதை எப்பொழுதும் கனவில்லையே. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. எப்படி நாம இங்கே வந்தோம்? எனக்கு புரியல. நானா மிதக்கிறேன். வணக்கம். விண்ணோக்கி செல்கிறோம். நாங்கள் ஒரு விண்கல் போல. ஆளாக இருக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? ஆமாம். இது உங்கள் செய்கிறதா? ஆம். உங்களுக்கு அது பிடித்ததா? பார்த்ததற்கு நன்றி. என் பவுன்ஸ் பார்த்து பாருங்கள். உங்களுக்கு அது பிடிக்கிறதா? ஆமா, சரி. நீங்களே அதை என்னை முன்பே காட்டியிருக்கிறீர்கள். நான் அதை பார்த்தேன். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அப்படியா? ஆஹா, அது ஒரு போக்கிமான் தானா? ஆமா, பாருங்கள். ஓ யோ, பிகாசு வண்டி ஓட்டுநர் பாக்குறது முன் உன்னோட உள்ள வந்துடுறது நல்லது. அது எவ்வளவு நேரம் அடிக்கிறது? சந்திப்பதில் மகிழ்ச்சி டிரைவர். நான் பிகாசு. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? மன்னிக்கவும் டிரைவர். இப்போதே சரி செய்கிறேன். நான் போறேன். எவ்வளவு துர்நாற்றம். ஓ, நான் சுவாசிக்க முடியலை. தயவு செய்து எனக்கு உதவும். கைஸ், என்ன பிரச்சனை? சரி சரி, நான் 2 நாட்களாக குளிக்கவில்லை. ஓ, அது சிங்க். இந்த கலசரம் விசித்திரமாக எனக்கு இருக்கின்றன. என்னவது உணரவில்லை. என்னை காப்பாற்று. புது காற்று வேண்டும். மூச்சுக்கள் அடைகிறது. உதவுங்கள். என்ன? ஓ இல்லை, என்ன ஒரு பயம். இந்த விஷயத்தில் நாமே ஏதும் செய்ய வேண்டும். ஆண்டி, உனக்கு இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். ஓ, பிழை கட்டுப்படுத்த முடியாததாகிவிட்டது. இல்லை. அந்த பஸ்ஸில் போனா அப்படிதான் நடக்கும். ஆனா பயப்படாதே ஜெஸ், இது பரபரப்பானதாக இருக்கிறது. உனக்கு இது பிடிக்கும். பிடிக்க தொடுக்கு பட்டிகளை கட்ட போராடி இருக்கின்றோம். ஒரு வாக்குச்சீட்டு போதாது. நன்றி. ஆனா நாம மிதந்தால் என்ன? அது எனக்கு உதவ போவதில்லை. அவள் என் உடம்பின் உறுப்புகளை இழக்கப் போகிறாள். ஆம், அப்படிதான். நன்றி. Air flaws. Endlich mal eine Schulenker. நான் நினைக்கிறேன் நாம் தான் இருக்கின்றோம். ஆம், உங்களால் எனக்கு உதவ முடியுமா? தயவு செய்து. நன்றி. ஹை நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இது என்ன ஒருவருக்கே போன்றதா? அல்லது அவள் சக்கையில் பதில் ஒரு குளிர்சாதன பெட்டி வைக்கிறாளா? ஓ, எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வந்தேன். நல்லதே. ஸ்னிக்கர்ஸ் மற்றும் பேண்டா. ஓ, ரொம்ப சுவையா இருக்குது. ஆனா எனக்கு இன்னும் பசிக்குது.
ஓ, நான் ஒரு லாலிபாப் பார்த்தேன். என்ன பஞ்சு மிட்டாய்? நான் மன்னிக்கவும் தயாராக உள்ளேன். பாப்கார்ன் வைத்துக் கொள்கிறேன். இது என்னுடையது. சுவையாக இருக்கிறது. எவ்வளவு ருசியா இருக்கிறது. டிரைவர் ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எனக்கும் அதை வேண்டும். அவர் மனசில் வைக்கும் நான் என்று என்ன அது சத்தம் தான்? அந்த குழந்தைகள் நான் சுதந்திரா இருக்கிறேன். ஆமா, இன்று நான் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. எனினும் நான் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் வழியில் தூங்க முடிவு செய்தேன். அப்படியா? சே. மிகவும் நாங்கள் வந்து அனைவரும் வெளியில் ஆமா, கடைசியாக பள்ளி முடிந்தது. வீடியோ விளையாட அனலியேன். பை பை. எனக்கு தோன்றியது. ஐயோ, மார்கோட் ஏதோ ஒன்றால் மிகவும் கவலைப்படுகிறார் போல. நமக்கு உடன் உதவி தேவைப்படுகிறது. ஏய் வெட்னஸ்டே, ஆடுவதற்கான நேரம் அல்ல இது. நாமும் மார்கோட்டை காப்பாற்ற வேண்டும். போங்கள், ஒரு வினாடியும் இழக்கக்கூடாது. இல்லை, வாவ், சகோதரியும் இங்கிருக்கிறார் போல. சகோதரி, மார்கோக்கு என்ன தேவை என்று யாரை காட்டிலும் நன்றாக தெரிந்தவர். சீக்கிரம், இங்கே பாட்டியும். அவரே தனது பேத்தியை மகிழ்விப்பதில் பெரிதும் தேர்ச்சி பெற்றவர். ஆமாம், அனைவரும் இங்கே. என்ன நடந்தது? மார்கோக்கு பசிக்கின்றதா? முக்கியமில்லை, எங்கள் புதிய சவால் தொடங்கவிருக்கிறது. பாட்டியும் சகோதரியும் தான் குறைச்சியா இருக்காங்க. என் ஸ்ரீது செய்வ சாப்சியை நிறுத்தவும். நம்ம என்ன சமைக்கிறதுன்னு கண்டுபிடிக்க நேரம் வந்துடு. ஒரு பர்கர்? வாவ், அப்படியெனில் நீங்கள் அனைவரும் புதிய சவாலுக்கு தயாரா? போலாம். அப்படி பாட்டி பர்கர் பன்களுடன் தொடங்குகிறாள். மூச்சைமதாக்கப்பட்ட இறைச்சி. பாட்டி மீவு உருண்டைகள் எடுத்து அவருடைய வாணலில் போட்டு ஸ்பாட்லாவால் இப்படி அழுத்துகிறார். பட்டி தயாராகிவிட்டது. இப்போது ஒரு 3/4 சாதனை சீஸ் மற்றும் எப்படி டமாட்டோ இல்லாமல் பர்கர்? மேலே ஒரு பனு வெங்காயமா? வாவ், பாட்டி பச்சை வச்சு சமையலாச்சு. எப்படி சீக்கிரமா? சிறந்த செயல் பாட்டி. இப்போது சகோதரியின் பங்கு. சாதாரண பன்ஸ் போதாது போல் இருக்கிறது. என்ன, ஒரு டோனட்? ஆஹா, ருசியாக இருக்கிறதே. சகோதரி டோனட்டை 2 பகுதியாக வெட்டுகிறார். இப்போது சாக்லேட்கள். எவ்வளவு இனிப்பு. அது புளிப்பு ஜெல். அது ரொம்ப சுவையோ, மிகுந்த புளிப்பு. இப்பொழுது மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்போம். இப்பொழுது நாங்கள் எங்கள் மிரக்கிள் பர்கரை மூடுகிறோம். என்ன ஒரு அழகு! பெண் பேர குழந்தையின் வேலையை பாட்டி பாராட்டிய மாதிரி தெரிகிறது. எளிதல்ல. அதனால் எப்பொழுதும் போல நாங்கள் துப்பாக்கிகளுடன் தொடங்குகின்றோம். கருப்புகளுடன் பாட்டி பொரிக்கலாம். வெள்ளிக்கிழமை எந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும்? வாவ், இந்த சீஸ் எப்படி அழகாக இருக்கு பாரு. வா, இந்த பர்கர் ஒரு நாக்குடன் வாயை போல தெரிகிறது. அது இல்லை. புதன்கிழமைக்கு அடுத்தது நல்லது. எந்த பிரச்சனையும் சிக்கலை தீர்க்க எதை யார்ந்தும் இருப்பார்கள். எப்படியோ அப்புறம் புதன்னா இதுதான் கிராண்ட்மா. பார்த்துக் கொள்ளுங்கள், இது முற்றிலும் பாதிக்காது. இப்போது ஐசை பர்கருக்கு சேர்ப்போம். வாவ், இந்த பேமான்ஸ்டனை பாருங்கள். அவன் பயங்கரமா இருக்கிறான், ஆனா இன்னும் ருசிக்க கூடியதாக இருக்கிறான். ஆனால் எது அதிகமாக சுவையாக இருக்கும்? இப்போது நாம் கண்டுபிடிப்போம். மார்கோ, உன் முறை. என்னாவலா பசிக்குது? இந்த பர்கர் வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்துள்ளது. அப்படியெனில் அடுத்து எதை முயற்சிக்கலாம்? முதலில் ஒரு கவல் போடலாம். ஐயோ, அது வெங்காயமா? இந்த பர்கர் உங்களுக்கு தேவையில்லை. என்ன இருக்கிறது இங்கே? இவை என் மிகவும் பிடித்த இனிப்பு. ஜாமுடன் டான் சாப்பிடலாமா? எனக்கு பிடிக்கும். சரி, வெற்றியை தேர்ந்தெடுக்க நேரமாகிவிட்டது. அது இந்த பர்கர். ஆம், இதுதான் நம்முடைய வெற்றியாளர். வாவ்,
புதன்கிழமைக்கு வாழ்த்துக்கள். இது எனக்கு மட்டுமா அல்லது அவள் பியா ஸ்மைலுகிறார்? புதன் சிரிக்கிறார். வாவ். வூப்ஸ். அங்கே யாரோ வெட்கப்படுகிறார்கள் போல. செல்வி மற்றும் கையுடைய அக்கா ஒரே மொழியை புரிந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஓ, கை வீட்டிற்கு செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது. இப்போது நமது வீரர்கள் புதிய உணவை சமைக்க நேரம். ஹாட் சாக்லேட். இந்த சுவையான பானத்தை யார் விரும்பாதது? அனைவரும் தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாருங்கள். பாட்டி மீண்டும் சமையலை தொடங்குகிறாள். அவள் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றுகிறாள். இப்பயாவது கோகோ பொடி. கிளறுதல் மறக்க வேண்டாம். ஓஹா, ஒரு சாக்லேட் தண்டு சுவையை மேலும் அதிகரிக்கும். என்ன அளவுக்கு இனிப்பு! பாட்டி அவளது சியாந்த குவளையில் சூடான சாக்லேட்டை ஊற்றுகிறாள். அருமையான வேலை பாட்டி. இப்போ அவர்களின் தங்கையின் வரிசை. எச்சரிக்கையோட இருங்க. நீ இப்படி எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட முடியாது. பாட்டி சரிதான். சர்க்கரையை சிறிதளவே சேர்க்க வேண்டும். இப்படித்தான். ஓ, அவள் என்ன செய்கிறாள்? ஆமாம், இதையெல்லாம் பாருங்கள். இனிப்பு விரும்பும் பாட்டியை இந்த அளவு சர்க்கரை பொது பிடிப்பதில்லை. சரி, பாலை சேர்க்க வேண்டிய நேரம். கவனமாக இருங்கள். ஆசைப்படுவதில்லை. ஆம், தங்கை மிக்க கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நீலாம் பொடிகளை சேர்க்கலாம். இப்போ சிறிது நிறமூட்டுக. வாவ், இந்த அழகை பாருங்கள். அனைத்து நிறங்களும் பிரகாசமாக இருக்கின்றன. Apres Buster says, is with my serving. On Ekelbauer Samikobaris. Was it out of the lace? இறுதி சிறப்பு அழைத்திருக்கும் விப்ட் கிரீம் மற்றும் சில மார்ஷ்மெல்லோஸ். இனிப்பை பாருங்கள். அக்கர் சிறப்பாக சொடை. ரியான்சோ. நிஜமா? வாரம் புதன்கிழமை. இங்கே ஒரு பொருத்தமான குவளை தேவை. கை உஜசன் ஸ்டீலினா சால என்ன செய்ய முடியும்? என்ன சாம்ராஜ்யம்? பாட்டி, நீங்க வாங்க உங்கள் நரம்புகளை கவனிக்கலாமே. லெஸ்லி சாக்லேட்டை ஊற்றி கொஞ்சம் விசர் கட்டி போடுகிறார். பெரிசீர் அருமை. கொஞ்சம் ஹரிப்போ ஜெல்லி விட்டல். ஆமாம், இந்த சிறப்பு சேவை எப்படி இருக்கிறது பாருங்கள். சூடான சாக்லேட் தயார். என் பிளாங்கெட். மற்றொரு வகையில் இதோ பாட்டியிடமிருந்து கிடைத்த வெந்நீர் சாக்லேட். நம்ம பறிக்க. இது என்ன? இது வித்தியாசமாக தெரிகிறது. ஆனால் நாமும் பார்த்து விடலாம். சந்தேகமில்லை. வெற்றியாளர் யார் என்றால் ஆம், சகையாதரி. இந்த சுற்று உங்கள் புகழ் முனைப்பு. நல்லா இருக்கு. நம்மளோட வீரர்கள் புது சவாலுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ அவங்க எதை செய்ய போறாங்க? இதோ பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த உணவினை சமைக்கவும் பரிமாறவும் பல வழிகள் உள்ளன. எங்கள் ஹீரோக்கள் எந்த வழியை தேர்வு செய்வார்கள் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். மிச்சம் என்ன? உருளைக்கிழங்குகள் முதலில் தோலுரிக்கப்பட வேண்டும். அதை தெரிந்திருந்தேன். சீஷர் உருளைக்கிழங்கை தோலுரிக்க ஒரு பாட்டி மிகவும் சந்தோஷமாக வினோதமான இல்லை முறையை நண்பா. தேர்வு செய்துள்ளார். அவளின் அன்பு செலவனின் மீது அவள் எப்படி கோபம் கொள்ள முடியும்? அதுகளை தங்கை ஒருத்தர் பாக்கத்தை சாண்டிசி உருளைக்கிழங்குகளை வெட்டுகிறாள். இந்த அழகை பாருங்கள். Science starting to run to your entender. And the warrior or the seeker. ஒரு என்னை Sein credit early kinger over Todd Flom. Alloy. Wait and think French first to burl a full fabric is a trade referendum. Yes, Sir Katinger. நமது வண்ண நிறப்பட்ட உருளைக்கிழங்குகளை ஒரு துண்டில் பரப்பினோம். சகோதரிக்கு மிக கண்ணே பரவசமூட்டும் பஞ்சு ஃப்ரைஸ் கிடைத்தது. பாட்டி இதற்கும் பாரம்பரிய பதிப்பு விரும்புகிறார். சில வேளைகளில் பாரம்பரிய பதிப்பு தான் சிறந்தது, இல்லையா? ஆம், பஞ்சு ஃப்ரைஸ் மற்றும் கேட்சப். தேவையான சுவை எல்லோருக்கும் குழந்தை பருவத்திலிருந்தே அறிமுகமானது. இதற்கு மிஞ்சிய ஏதாவது உள்ளதா? நன்றாகியானால் பாட்டி. பரவாயில்லை. இந்த முறை புதன்கிழமை போன்று நாம் ஆச்சரியப்படுத்துவோம். புதன்கிழமை உருளைக்கிழங்குகள் ஏற்கனவே சமைக்கப்பட்டு விட்டன. இது சாதாரணமான பரிமாறல் போல தெரிகிறது. ஆனால் இது என்ன? அப்பா, புதன்கிழமை பக்கங்களை குழப்பி இருக்கிறாள் போல இருக்கிறது.
பாட்டி, நீங்கள் உங்கள் கண்களை மூடுவது நல்லது. இது மனசாட்சியா இருப்பவருக்கு சரியான காட்சி அல்ல. அப்படி எங்கே இருந்தோம்? ஓ பிரெஞ்ச் ஃப்ரைஸ். வென்ஸ்டே உருளைக்கிழங்கை கருப்பாக வரைகிறாள். அப்பா, அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. தோன்று சகோதரி வென்ஸ்டேத்தின் உணவை பாராட்டுகிறாள். அவள் எதிர்வினையை பாருங்கள். சரி, இனி மார்கோட் என்ன நினைக்கிறாள் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்கிறது? ஓஹோ, இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருகியதா? இல்லை, இது சுவைக்கு பாதகமாக இல்லை. கேட்சப்புடன் சூப்பர் தான். சரி, நான் தள்ளி போடாமல் கடைசி துண்டு வரை எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன். ருசிகரமாக உள்ளது. அடுத்ததை நோக்கி. சரி, மோசமாக இல்லை. பார்ப்போம். ஆனால் இது போல் சாப்பிட இதைவிட சுவையாக இருக்கும். சரி, வழி அனுப்பு. எனது உருளைக்கிழங்குகளே, நான் உங்களை சாப்பிட போகிறேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே உண்டதாக தோன்றுகிறது. ஆனால் இன்னும் மூன்றாவது உணவு இருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு பாடு. ரொம்ப சுவையாக இருக்கும். அதை நான் ஏற்கனவே உணர்கிறேன். அருமையாக இருக்கிறது. கடைசி துண்டு வரை. கவலைப்படாதீர்கள், நான் நன்றாக இருக்கிறேன். அச்சா நண்பர்களே, அடுத்த சவாலுக்கு தயாரா? அது என்ன என்பதை பார்க்கலாம். பேன்கேக். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நமது நாயகர்கள் இந்த அற்புதமான உணவை கேட்க தெரிந்திருப்பார்கள் என நான் நம்புகிறேன். பல விதங்கள் உள்ளன. சரி, போங்கலாம். பாட்டி வழக்கம் போல முதலாவது சமையல் செய்கின்றார். நன்றாக பான்கேக் மாவை மெல்ல கட்டியில் ஊற்றுங்கள். நன்று. மேல்பட்டை பார்த்தீர்களா? மீது புரியலாம். இந்த டெலியா அற்புதமாக உள்ளதே. இதுவே பல ஆண்டுகள் அனுபவத்தின் விளைவு. புதன்கிழமை. உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, உனக்கு ஒரு கையின் உதவி இன்றி முடியாதா போல் இருக்கிறது. கருப்பு வாயு. யாருக்கு சந்தேகம்? புதன்தான். இந்த நிறத்தை பாருங்கள். எனக்கு நடிக்க தெரியல. சரி, அவள் கொஞ்சம் சசியமா ஈர்க்கப்பட்டிருப்பை போலத்தான் தெரியுது. சரி, நம்முடைய பான்கேக்குகளுக்கு திரும்பி எழுத்துவோம். ஆச்சரியமாக, அது உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. ஆமாம், கருப்பு உணவு எப்போதும் மிகவும் ஸ்டைலாக இருக்கும். இதற்குள் உங்களுடைய பிடித்த நிறம் என்ன? உங்கள் விருப்பங்களை கருத்துக்களில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பார்ப்போம். இதற்கிடையில சகோதரிக்கு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்றை பற்றி தோன்றுகிறது. வாவ், இது இனி ஒரு பேன்கேக் அல்ல, ஒரு முழு கலைத்துணை ஆகிவிட்டது. ஓ, இந்த இப்படியே வெளியே வர விரும்பல. அது national mods. எங்கள் சகோதரிக்கு பிரச்சனை இல்லையே என்று நம்புறேன். ஆம், எல்லாம் நன்றாகவே உள்ளது. The girls are saying Siri instead of the Saringers Miri. It's over America சில நம்ம சசிக்க முடியும். Wow, இது ஒரு யூனிகார்ன். இந்த அழகை பாருங்கள். ஆமாம், இப்படிப்பட்ட தருணங்களில் பாட்டி தனது பெண் பிள்ளையை மிகவும் பெருமைப்படுகிறார். பாட்டியின் நிலை என்ன? நமக்கும் ஒரு பழைய நல்ல சமையல் முறை திட்டம் காத்திருக்கிறது போல தெரிகிறது. வெண்ணையும் மேபிள் சிப்பமும் சேர்க்கப்பட்ட பரோட்டாக்கள். இதனால் வாய்க்குள் நெஞ்சிருவது என்பது உடனே தொடங்குகிறது. இது புதன் கிழமை பான்கேக்குகளும் பெரியவை. ஆம், அவை விசித்திரமாக தெரிகின்றன. புதன்கிழமை அவள் விரும்பும் முலாம்பழ ஸ்ரபாகும். பார்த்ததற்கு நன்றி. வாவ், அவை சிலந்திகளா? அமைதியாயிரு பாட்டி. இந்த சிலந்திகள் சாக்லேட்டால் செய்யப்பட்டவை. சரி, மார்கோட், நமது பங்கேற்பாளர். எல்லோரும் கவனம். நீங்க தயவு செய்து எனக்கு கொஞ்சம் சூடான சாக்லேட் தயார் செய்யுங்கள். மிகவும் சரி அன்பே. உங்கள் பூண்டுகளை எடுத்துக்கொள்வீர்கள். முதல் படி பால் கொதிக்க வைப்பது. குக்கீனை சேர்த்து மென்மையான கலக்க. உறிஞ்ச முடியாது உங்கள் சாக்லேட்டை சேர்க்கவும். என்ன நறுமணம்! செஃப், எனது கப் பிடிக்கிறதா? எனது பேத்தி மிகவும் சந்தோஷப்படும் என்று நினைக்கிறேன். காகாவில் எம்மா உருவாகியது. காதல் எவ்வளவு இனிமை! நீங்கள் அதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? சரி, என்னவோ எனக்கு என் சொந்த குறிப்பானு. நான் நிறைய சாக்லேட் சேர்த்து வைத்துள்ளேன். அதை கண்ணாடியிலே ஊற்றுகிறேன். சில கிரீமை சேர்த்து
மேலும் மார்ஷ்மெல்லோக்களை முடிவடைந்தது. அமைதியாயிருங்கள் பாட்டி. குழந்தை முதலில் முயற்சிக்கும். நான் வெளியே போக வேண்டும். விசிலிப்பாட்டு கிரீமை சேர்க்கவும். அடுத்ததாக சில மார்ஷ்மெல்லோக்கள். இதையும் இனிப்புகள். சாக்லேட் சிரப் மற்றும் குக்கீகளுடன் எப்படி இருக்கும்? இது மிகவும் ருசியாக இருக்கும். இப்போது சில குச்சிகள். ஆஹா, அழகானது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். ஆஹா, ரொம்ப நன்றி. இந்த ஹாட் சாக்லேட் ரொம்ப இனிப்பு. 3 தேயிலை கிண்ணங்கள். எனக்கு உனிங்கா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கே. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்பதை பார்த்து தெரிக்கிறோம். சரி இருக்கிறது, ஆனால் தொடர்கிறோம். இப்போது இதை நீங்கள் சுவைக்கலாம். குடிக்கிறது மிகவும் எனக்கு அசாதாரணமான பிடிக்கும். ஆண்ட்ரே, செய். பீன்ஸ். பாட்டி, நமக்கு புதிய பணிக்கூறல் இருக்கிறது. சரி நண்பர்களே, நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? மகிழ்ச்சியுடன். உனக்கு வேண்டியது எது வேண்டுமானாலும் இதை கொள்வோம். இல்லை, நாம் பிஸ்கட் மீது கிரீம் ஆதிக்க வேண்டும். சில அடுக்குகள் சேர்க்கிறேன். இப்போது நல்ல வடிவத்தை நானே வெட்டுகிறேன். இதய வடிவம். அடுத்ததாக அவள் விரும்பும் சாக்லேட்டை நான் பயன்படுத்தப் போகிறேன். அதை நான் மேலும் சேர்ப்பேன். சரி, இப்போது சாக்லேட் கைக்குள். ஓ, நிறைய வண்ணங்கள். ஹலோ சமையல்காரர். இல்லை. ஓ, சிறப்பு பாட்டி. ஆனாலும் நானும் ஒரு அற்புதமான கேக் செய்வேன். அத்துடன் ஒரு ஹியூமிரோன் வடிவத்தையும் கொடுப்பேன். அது ஒரு வானவில் இருக்கும். நன்றாக பாருங்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு வானவில். இப்போ கிரீம் சேர்க்கலாம். இங்கு வானவில் நிறங்கள் அனைத்தும் உள்ளன. அசாதாரணம். இதையெல்லாம் சமமாக செய்யலாம். அந்த சிறிய மேகங்களையும் திலிக கண்களையும் சிரிப்பு ஆகியவற்றையும் பாருங்கள். நான் செய்துவிட்டேன். வேலை. வாருங்கள், ஏதை ஒன்று செய்யுங்கள். ஆமாம். எனது கேக் ரொம்ப அழகா இல்ல, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். சில நீல கோகோவில் சிப்புகளை பயன்படுத்தலாம். அதை கோரிக்கையில் உதவியுடன் கரைக்கிறேன். ரசிக்கலாம். இப்போது உன் மோல்டில் கோகோவை ஊற்றி சில தூவிகளை கூசுகிறேன். அருமை. நல்லது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அப்பா, என்ன ஒரு பாருங்கள், இது எல்லா திசைகளிலும் பரவியாச்சு. மேலும் இது மின்னுகிறது. என்ன? சரி, குழந்தை நமது உணவுகளை விரும்புகிறது என நம்பித்தான் இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தரங்களை தேர்ந்தெடுத்து நான் மிகவும் உற்சாகமாக உள்ளேன். நான் வண்ண மாடங்களுடன் தொடங்குவேன். வாவ், இது சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அன்பு. வாவ், எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இந்த கேக் சீரானதாக தெரியவில்லை. நான் அதை முயற்சிப்பேன். எனக்கு அது பிடிக்கவில்லை. செஃப் ஜெயித்தார். என்ன? ஆம். ஏன்? அட, அங்கே பாருங்கள். உங்கள் புதிய பணிக்கானது ஸ்பெகெட்டி. இது முடிந்துவிடும். அதை எப்படி செய்கிறீர்கள்? அதை முதலில் கொதிக்க வைக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஏய், ஏன் இது பொருந்தவில்லை? காற்று, எனக்கு ஒரு ஸ்பாட்சுலா உள்ளது. விட்டுக்கொடு. இது உதவவில்லை. சேர்த்துக்கொள். வேலை செய். வாங்கோ, பாட்டி உங்களுக்கு தயந்து உதவுவார். நீங்கள் அடுக்குமாடியை ஆன் செய்ய வேண்டும். அதை ஊற்றுங்கள். அதை பாருங்கள். ஸ்பகவெட்டி மிருதுதன்மையாவதை காணலாம்.
எனக்கு புரிந்தது. சாதாரண நூடுல்ஸ் சமைப்பது சாஸ்குவா. நான் சமையல்காரன். எல்லாவற்றையும் என் கையால் செய்வேன். மாவு மற்றும் 2 முட்டைகளை எடுத்து மாவு தயாரிக்கிறோம். அதையெல்லாம் கலக்குவது. இப்போது விந்து உணவு பரிமாறலில் சேர்க்கிறோம். சரியாகவே இருக்கிறது. இது எனது கிண்ணம். நான் ஆர்டில் ஐ மறைக்கப் போகிறேன். ஐமரை அமைத்து காத்திருக்கிறேன். நண்பர்களே, தூங்க இது சரியான நேரம் அல்ல. ஹே, நச் நச் நச். இதோ என் மாவு. இதை உருட்டி கற்று செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது எப்படி வர்றதுன்னு விரும்பி போயிருக்கேன். கடல் உணவு கொஞ்சம் சேர்க்கலாம். இதோ என் அச்சுவம். அது நன்றாக இருக்கும் பாஸ்தா. பாட்டி, ஆகையால் எனக்கு சில கெட்சப் சேர்க்க வேண்டும். அந்த பக்கம் என்ன? ஏய், நூடுல்ஸ். ஓ, நான் சொல்லக்கூடாத பொழுது. ஓ, இது ஒன்று சேர்ந்து விட்டது. நான் இதை எரியட்டுமா? ஒரு நிமிஷம் காட்டு. எனது உடனடி நூடுல்ஸ் பொட்டலத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். என் சகோதரிக்காக பேக்கன், ரசம், நீர் சேர்த்துக்கொண்டு ஹூரே, நான் முழுவதும் தயாராக இருக்கிறேன். உங்கள் உணவை அனுபவிக்கவும். இப்போது நாம் காத்திருக்கலாம். ஒரு ஆக்டோபஸ். அது பயமளிக்கிறது. இல்லை, நான் அதை உண்டு பார்க்கவே மாட்டேன். நான் பாட்டியின் ஸ்பெகட்டி சாப்பிட மகிழ்ச்சி அடைவேன். ஆஹா, அடடே, எனக்கு பிடிக்கும். வாவ்! ஓ, நான் எப்போதும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முயற்சி செய்ய ஆசைப்படுவேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இது மிகவும் காரமாக தோன்றுகிறது. வருவோம். என்ன? என்னக்காக? ஏன்? ஆகவே உங்கள் இறுதி பணியாக சிப்களை தயாரிக்க வேண்டும். பன்னீருவதாக இருக்கிறது. சரியா? கண்டிப்பாக. நம்மில் யார் வெற்றி பெறும் என்று பார்க்கலாம். செல்லமே, கவலைப்படாதே. உன்னை போதை சீப்புகளை செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுப்பேன். முதலில் அதை தோலுரிக்க வேண்டியதுதான். அதன் பிறகு அதை வட்டங்களாக வெட்ட வேண்டும். எல்லாம் எளிததுதான். பானில் எண்ணெய் ஊற்றவும் மற்றும் சீக்கிரமாக சிப்ஸ் வறுக்கவும். அப்படி என்றால் எளிதாக செய்யலாம். பெர்ஃபெக்ட். நான் இதை செய்ய முடியும். சரியா தெரிகிறது. அப்புறம் என்ன? சரி, இதான். என்னவா? அதை அடிச்சு விடு. சொடுக்கை நிறுத்துறது யார்? இந்த தென்றல் யாரு? எச்சரிக்கை பேரனே, என் சிப்ஸ் எப்படி இருக்கின்றன பார்க்கலாம். நான் அதை முயற்சிக்கிறேன். அருமை. பார்க்காதீர்கள் பாட்டி, நான் பீட்டா ரொட்டி சிப்ஸ் செய்ய இருக்கிறேன். இதை முக்கோணங்களாக நறுக்குகிறேன். சேர்க்கிறேன் பாட்டி. கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த சிப்ஸ்களை குறுமையாக வறுக்கிறேன். அது அதிசயமாக இருக்கும். சரியாக இருக்கும். முடிஞ்சது. அப்போ நான் சீச வைத்து சாஸ் செய்ய போகிறேன். அதை உருக்கலாம். அதுதான் சரியாக இருக்கிறது. இந்த உணவை அழகாக சேவை செய்ய வேண்டும். நான் எலுமிச்சை சேர்த்துக் கொள்கிறேன். பாட்டி, எல்லாம் தீயில் எரிகிறது. சரி, சிப்ஸ் பின்னம் இருக்கிறது. சுவைக்கலாமா? விசித்திரமாக உள்ளது. சரி,
நன்றாக சுவை அடையிறகு சிறிது மசாலா தேவை. அருமை, இதையும் குழைத்து விடுகிறேன். ஓ, இது அதிகமாக சுவையாக இல்லை. உண்மையில் மசாலா சேர்ப்பது நல்ல யோசனை. பேரன், என் பேத்தி இந்த சிப்ஸ்களை விரும்புவாள் என்று நம்புகிறேன். நீங்களும் எடுத்துக்கொள்வீர்கள். செல்லம். அக்கா, நான் நினைக்கிறேன் என் அண்ணன் சில்லாக்காரங்களில் அதிகமாக விட்டு போனான். இது கரிந்து விட்டது. நான் அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு சில்லாக்காரங்களை முயற்சி செய்ய விருப்பம். எது அது? எனக்கு இந்த தேர்வு கேள்வி பிடிக்கவில்லை. பாட்டி வெற்றி பெறுகிறாள். இந்த கள்ளங்களை ருசிக்கிறேன். நீங்கள் அதை கேட்டீர்களா? ஓ வரே. பான் கேக்குகள் கேட்கிறா. சரி, கேள்வியே இல்ல. பாட்டி, எழுந்திருங்கள். நாமல் பன்கேக் செய்ய வேண்டும். ஓ, உண்மை. நான் எப்படி செய்வது என்று தெரியும். பாட்டியும் சமையல்காரரும் மாவை மிக விரைவாக அரைத்து விட்டனர். யாரும் அதை கவனிக்கவில்லை. இப்போது அவர்கள் பன்கேக்குகளை வறுக்கிறார்கள். அது சுவையாக இருக்கிறது. ஆனால் நான் இன்னும் சுவையாக செய்ய முடியும். நான் மாவில் உணவு படைக்காலரை சேர்ப்பேன். வெவ்வேறு நிறங்கள் இருக்கும். ஆஹா, ஆண்டி குழந்தையை விசித்திரமான ஒன்றுடன் மகிழ்விக்க முடிவு செய்தார். பார்க்கவும் எவ்வளவு பிரகாசமான நிறம் கொண்ட மாவு இருக்கின்றது. இது மிகவும் சுவையானதாகவும் அழகாகவும் இருக்கும். ஆஹா, நீ மிகவும் சிக்கலானவன் ஆண்டி. பொதுவாக ஆப்பங்கள் மேபிள் சீரப் மற்றும் வெண்ணெய் துண்டுடன் சிறந்தவை. இது சாதாரணமான ஒன்றாக பல ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்டுள்ள ரெசிபி. மேபிள் சிரப்புடன் பான்கேக்ஸ். இது யாரையும் ஆச்சரியப்படுத்தவில்லை. இதோ ஒரு தொழில்முறை பான்கேக்ஸ் வழங்கல். அதற்கு ஒரு முட்டை தேவைப்படும். இந்த ரெசிபி ஒரு பூச்சட போட்ட முட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க விட்டு அங்கேயே ஒரு முட்டையை உடைக்க வேண்டும். அது சமைக்கும் போது நான் சட்டியின் துண்டுகளையும் பச்சை பயிரின் இலைகளையும் எடுத்து அவற்றையெல்லாம் அழகாக பான்கேக்குகளுக்கு இடையில் வைப்பேன். குழந்தை சவாலில் பங்கேற்றவர்களின் முயற்சியை பாராட்ட வேண்டிய நேரம் இது. முதலில் ஆண்டியிடமிருந்து. அவை அற்புதமாக இருக்கின்றன, குறிப்பாக மார்மளவுகளுடன் சேர்க்கையில். இப்போது பாட்டியின் பான்கேக்ஸ்களை பரிமாறப் போகிறோம். அவை சாதாரணமாகவே தெரிகிறது, ஆனால் மிக ருசியானவை. முதன்மை சமையலரின் பான்கேக் வழக்கத்திற்கு மாறாக தோன்றினாலும் வேக வைத்த முட்டையின் மையம் அருவருப்பாக இருந்தது. குழந்தைக்கு அது பிடிக்கவில்லை. வெற்றி ஆண்டிக்கே சென்றது. ஆமாம், நான் வென்றேன். நான் அது உங்களுக்கு சரி. அதை தொடாதீர்கள் பாட்டி. கவனம் அனைவருக்கும். குழந்தைக்கு சாரான ஸ்டேக் வேண்டுமாம். சரி, கேள்வியே இல்லை. பாட்டி அதை செய்ய முடியும். உங்களுக்கு நிச்சயம் தானே? நான் சரியாக இருப்பேன். அதுதான், நாம் அதை எடுத்து வறுத்து விடலாம். ஏதும் சிக்கல் இல்லை. எண்ணெய் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு வரிப்பது? முயற்றல் சாதனை முறைதான். ஆஹா, ஆம், நான் எண்ணெயும் சேர்க்க போகிறேன். ஆமா ஆண்டி, எண்ணெயை அதிகமாக சேர்க்காதே. மற்றும் கண்டிப்பாக எண்ணெயை பானில் சேர்க்க முயற்சிக்க வேண்டும். இப்போது ஒரு மாமிச துண்டை வாணலியில போட்டு வறுக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறதா? வா, முற்றிலும். ஓ, நான் செய்ய முடியும். மிகவும் சரி ஆண்டி. முக்கிய விஷயம், வாட்டி வாங்க மறக்க கூடாது. அது நான் தவறு மனிதரே. கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். அந்நியமாக என் ஸ்டேக் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. இப்போது நீங்கள் கொஞ்சம் உப்பும் சேர்க்கலாம். கூல் த்ரோ. பெரிய விஷயம். பாட்டி பாருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன். பாருங்கள், நான் உண்மையான சமையல்காரரை போல இருக்கிறேன். இல்லை அம்மா, இல்லை, அது தரையில் விழுந்து விட்டது. ஆம், முடி மற்றும் அழுக்கு சேர்ந்து விட்டது. மேலும் இது வெந்ததும் இல்லை மற்றும் முழுவதுமாக சமைக்கப்படவில்லை. ஓ மகனே, ஓ, நீ இப்படிப்பட்ட சமையல பரிமாற முடியாது. என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. நான் இன்னும் கெட்சப் ஊத்துவேன். அது எல்லா பழுதுகளையும் மறைத்து விடும். அவ்வளவுதான். அடடா, வாசனை அருமையாக இருக்கிறது. ஓ நன்றி மியா. என் ஸ்டேக் மிக அழகாக இருக்கிறது. அலங்காரமாக ஸ்பிரிங்ஸ் மற்றும் ரோஸ்பெரி சேர்க்க வேண்டும். இதுதான் உங்களுடைய அலங்காரம் பாட்டி. நான் இன்னும் எதையும் நல்லா தெரியும். மியா பிரபலமான பொன்னிற ஸ்டேக்கும் அதன் ரகசியத்தையும் அறிவாள். அது மிகவும் விலை உயர்ந்த உணவகத்தில் உள்ள உண்மையான பொன்னிற ஸ்டேக்காக இருக்கும். ஸ்டேக்கின் தோற்றத்தை கிடக்காமல் இளநீருக்க இறைச்சியை கூர்மையான கத்தியாலே நட்ட வேண்டும். அப்போ அது அப்படியா? எனக்கு தெரியாது. தயார். இப்போது நீங்கள் அதை பரிமாறலாம். முடிவில் நீங்கள் மதிக்க செய்யலாம்.
கெச்சப்புடன் மாமிசம் குழந்தையின் பசியை தூண்டாது. அவ்வளவு பாருங்கள், நீங்கள் முடியும் மற்றும் அழுக்கு காணலாம். ஐயோ, மேலும் பொன்னாடி, குழந்தை அதை சுவைக்கும் என நான் ஆர்வமாக உள்ளேன். இது சுவையாக தான் தெரிகிறது, ஆனால் அசர வைக்கவில்லை. பாட்டியின் ஸ்டேக் அருமையாக மணக்கிறது மற்றும் முக்கியமாக குழந்தைக்கு பிடித்த வகையில் வருகிறது. எளிமையாகவும் அலங்காரம் இல்லாமலும் இருக்கிறது, ஆனால் எந்த ருசி! பாட்டியின் ஸ்டேக் நிச்சயமாக முதலிடம் பெறுகிறது. நான் வென்றேன். வருக! இப்போது இனிப்பு உணவும் நேரம். குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்புகிறது. ஓ, என்னால் சமையல் குறிப்புகள் தெரியும். பொரித்த ஐஸ்கிரீம், பாட்டி ஐஸ்கிரீம் செய்ய முடியுமா? எல்லாம் எளியதே. அப்படியானால் அவையில் என்ன இருக்குது? இதை சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். சரி. என்ன அழகு! இப்போது இதையும் துண்டுகளாக வெட்டப் போகிறேன். எளிதில் செய்யலாம். நான் ஐஸ்கிரீம் வெட்டுவதில் விரும்புகிறேன். ஓ, உன் கத்திகளை கவனமா வைப்பா. இளைஞா, சமையலறையில உணவு கொட்டாதே. கொஞ்சம் இழுத்துக்கொண்டே போனேன். மன்னிக்கவும் பாட்டி. அதுதான் நடக்கும். அப்போதெல்லாம் ஆளறியவர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சா. இதுவரை நான் எல்லாவற்றையும் தயார் பண்ணிட்டேன். அந்த உணவிற்கு பொலிவூட்ட சரி செய்ய வேண்டியதுதான் இருக்கிறது. ஓ, எல்லாமே மிகச்சிறப்பாக வந்துவிட்டது. நான் ஐஸ்கிரீமை இலெமன் தோலால் அலங்கரிக்கிறேன். இலெமனின் புளிப்பு சுவை ஐஸ்கிரீமின் இனிப்பு தன்மையுடனான நிர்விகாரமாக கலக்கிறது. சில புதினா இலைகள் மற்றும் கொஞ்சம் உலர்பனியின் புகை. மிக நவீன உணவகங்களில் ஐஸ்கிரீம் இப்படித்தான் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இதை கண்டு கொள்ளுங்கள். அற்புதம். சரி, பாட்டி கூட எல்லாம் தயார் செய்தார். வெட்டவும் திருப்பவும் செய்கிறார். இது நல்லா செய்யல. ஐஸ்கிரீம் சிக்கி இருக்கு. சரி, மேல் கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊத்தி விடலாம். அது நகைச்சுவையாக உள்ளது. நான் கூட கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன். எதுவும் சிக்கலானது இல்ல. இப்போ அத ஒரு கிண்ணத்துல போட்டு சினிந்த வெண்ணையால் அலங்கரிப்பேன். எனக்கு பிடிக்கும். குழந்தைக்கு மேலும் அதிகமாக உண்டு. இப்போது நான் ரெயின்போ ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்களை தூவுவதுடன் அழகிற்காக சர்க்கரை துணியுதிரை காலம் மற்றும் சில ஓரியோ குக்கிகள் சேர்த்து விடுகிறேன். பாட்டி, நீங்கள் எனக்கு அனுமதிக்கிறீங்களா? ஓ, நன்றி. இப்போது நான் சாக்லேட் சிரப்பை ஊற்ற போகிறேன். மிகுந்த சர்க்கரை. ஆம், பாப்பா என்ன நினைக்கிறார்கள் என்று பார்க்கலாம். என் சகோதரனின் வண்ணமயமான ஐஸ்கிரீம் முற்றிலும் அழகாக இருக்கிறது. ஆனால் சமையல்காரர் கொடுத்து வைத்திருக்கும் மெருகூட்டப்பட்ட உண்மையில் பாப்பாவை குறி மிக்கது அதிகம். சுவைக்க நேரம். எலுமிச்சை தோல் அதிகமாக புளிப்பு. ஐஸ்கிரீம் துண்டுகளும் சாக்லேட் சிரம் நன்றாக இல்லை என்று தோன்றுகின்றன, ஆனால் சுவையில் வழக்கத்திற்கு அப்பாற்பட்டதில்லை. இறுதியாக அண்ணன் தயாரித்த ஐஸ்கிரீமை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. விப் கிரீம், சர்க்கரை குச்சிகள் மற்றும் ஸ்கிடில்ஸ். நம்ப முடியாத சுவையான கூட்டணம். மற்றும் வெற்றியாளர் அண்ணன். ஆமா, எனக்கு தெரியும். பாட்டி, உன்னை நான் அன்பு செலுத்தி கட்டலாம். எல்லோரும் கவனம் செலுத்துங்கள். நாங்கள் நமது சமையல் பந்தயத்தை தொடர்கிறோம். அடுத்த கோரிக்கை ஒரு குரோய்சாண்ட். பிரெஞ்சு மக்கள் உணர்ந்தே காஃபியுடன் காலை உணவாக குரோய்சாண்ட் சாப்பிட விரும்புகின்றனர். ஆஹா, பாட்டி, நீங்கள் பிரான்சில் இருந்தே வருகிறீர்களா? குரோய்சாண்ட் சமைப்பது எப்படி என்பதை நீங்கள் அறிவீர்களா? பாட்டி எல்லாவற்றையும் அறிவார். அவற்றை அடுப்பில் வைக்கலாம். அவை சமைந்து விட சற்று காத்திருக்கும். நான் அதை செய்ய முடியும். ஒரு வினாடி. அடுப்புல போடுவோம். நன்றாக செய்தாய் பேரனே. ஆமா, குறைந்த மாவை நான் ஒப்புக்கொள்வதில்லை. அதை நீங்களே சமையல் செய்யும் போது அது எளிதானது. எப்படி என்றால், எங்கள் செஃப் மியா பாரிஸின் சிறந்த ஆய்வு சாலைகளில் பணியாற்றியுள்ளார் மற்றும் பழமையான கிருவாசான் செய்முறையை அறிந்தவர். அந்த செய்முறைப்படி பாரிஸின் மன்னர் லூயிக்கே இருவகை உணவும் தயாரிக்கப்பட்டது. எனவே குழந்தை உண்மையிலான மன்னர் மண்டல முறை பர்கர் காத்திருக்கிறது. 10 மாசம் பட்டியும் ஆய்வாளர்களை ஆச்சரியத்துடன் பங்குறாங்க. எவ்வளவு திறமையாக இவரால் மாசலவை செய்து அடுக்குகளில் அமைத்து சுருட்டுகின்றார். இது என்ன திறமை! இதை ஓவனில் போட்டு காத்திருக்க வேண்டும். நான் இப்படி குளிரா சமைக்க முடியாது, ஆனால் நான் என் குரோசாந்தில நுடல்ல சேர்ப்பேன். ஓ, ஏன் பிடிச்ச சாக்லேட் கொட்ட தேட்டி. ஆஹா, சுவையானது. இது என்ன மாதிரியான மரியாதை! அவர்கள் தங்கள் கூராசாங்களை வாங்க நேரமாகிவிட்டது. எவ்வளவு அற்புதமாக மற்றும் இளஞ்சிவப்பாக இருக்கிறது. ஆண்டி, என்ன நீ சரியில்லை இருக்கிற? ஓ இல்ல, அது வேண்டாமே. சகோதரன் நுடலாவுடன் மயங்கினார் மற்றும் அவரது குரோசான் சூழ்ந்து கொண்டாள். ஆம், சாக்லேட் பேஸ்ட் உண்மையில் மிகவும் ருசிகரமானது. கவலைப்படாதே, நீ நல்லபடியே செய்கிறாய். ஆமாம், குரோசான்கள் பிழிந்து விட்டன. வழங்குதல் ஆரம்பிக்க நேரம் வந்துவிட்டது. எனக்கு திறப்பு வேண்டும். உங்களால் தயாரிக்கப்பட்ட கிரீமை ஊற்றலாம். நான் ஸ்ட்ராபெரிக்கு சேர்த்து விடுவேன் மற்றும் பின் வெள்ளிப்பொடியின் மேல் வியாபிக்க முடியும். வொய்லா, எல்லாம் தயார். இப்போது நாம் முயற்சிக்கலாம். சகோதரரின் காலியாகிவிட்ட பிரெஞ்சு கேக் பொரியல்கள் கொடுமையாக இருக்கின்றன. ஆம், அவற்றை முயற்சிக்க வேண்டியதில்லை. ஓ, என்ன வாசனை! பாட்டியின் பிரெஞ்சு கேக் பொரியல்கள் ருசியானவை, இனிமையானவை மற்றும் அற்புதமாக உள்ளன.
நமது குழந்தைக்கு மிகவும் பிடித்துள்ளது. ஆஹா, பாதாம்பழ இனிப்பு கிரீம் மற்றும் அருமையான மாவு அரச பரிமாணத்தின்படி தயாரிக்கப்பட்டது. சந்தேகமே இல்லை, சமையல்காரரின் பொதிகைகள் முதலிடத்தை பிடிக்கின்றன. எனக்கு அது தெரியும். சவாலை எவ்வளவு சிறியது. நான் மிகவும் கவலைப்படுகிறேன். மாலி, எனது கையில் உள்ளத பாரு. ஓ மை காட், அப்பா, என்ன அந்த நிலையில என்னது? எனக்கே பெருபேறுகிறது. உண்மையிலேயே இவ்வளவு சின்னதா? என்ன கிண்டல் அடிக்காத. ஓஹோ, இத பட்டு பார்க்கலாம். என் வாய் பற்றி பிடித்திருக்கிறது. மிகவும் சுவையாக உள்ளது. ஹாஹா, அதை பாருங்கள், இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஹாஹா, நீ கிறுக்கியவனா? என்ன குழந்தை? ஐயோ, நீ என்ன கடிச்சிட்ட. நிறுத்து, உன்னால சரியில்லை போல இருக்குது. ஓ, என்னுடைய சிறிய விரல். ஏனெனில் என்னையும் உடைக்கும் ஒரு காம்பேண்டி கிடைச்சிட்டு பிடிக்க முடியும். ஓ, என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். நான் இதை நசுக்க போகிறேன். அதுதான். ஆமா, இப்போது நான் விரைவாக செய்யலாம். இது மண்டலமாக்கப்பட்டுள்ளது. அதிசயம். இது முழுவதும் எனக்கு. நான் இதை காதலிக்கிறேன். அற்புதம். ஏ, உன் சுயத்தை அடைக. ஓ ஆம், இதுல என்ன செய்யணும்? சுத்தி இல்ல, நான் முழு சுத்தி எடுத்துக்கொள்கிறேன். அதுல நீங்க எவ்வளவு முயற்சி செலுத்தணும் அப்படிங்கறதன் முடிவு உங்களுடையது. இது ரொம்ப பாஷனா இருக்குது. போ. ஆமா, கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மற்றும் கொஞ்சம் முடிந்தது. ஓஹோ, நல்ல பெண் பறக்கிறாள். ருசியானது. போகாங்கள் பின்தொடர்கிறேன். ருசி ருசி. ஓ, என்ன அழகான சுறா. அழகாக இருக்கிறது. வாவ். ஹாய் சுறா. இங்க. வாவ். வாவ். என்னுடைய பெரிய ஜார். கூல் ஒன்று. கூல். ஆனால் பெண்ணீர்கள். நான் தொடங்க போகிறேன். சரியா? நான் முயல்கிறேன். ருசிகரமாக இருக்கிறது. ஆனால் போதாது. இது உன் முறை, குலோயி. ஓ ஆமாம், இதை எப்படி கடிப்பது? வா. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இதை கடிக்க முடியவில்லை. ஹரி, உங்களிடம் ஏதேனும் பரிந்துரைகள் உள்ளதா? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? சரி, இழுத்துங்கள். பத்தமாகிவிட்டது. ஓஹோ, மன்னிக்கவும். நான் குறைஞ்சது இந்த பாதியாவது பெற்றேன். அதனால இதுலயா தான் துவங்கி இருக்கிறேன். சுவையானது. மிகவும் நன்று. இழுக்கு. எனக்கு எல்லாம் சரி என்று நினைக்கிறேன். ஓ ஜெல்லி. ஹேய், தயவு செய்து எனக்கு ஒரு கடி எடுக்க அனுமதிக்கவும். இல்ல, இது எல்லாம் எனதுதான். உதவியதற்கு நன்றி. ஆஹா, பேராசை. சரி, உன் பாட்டு. சரி, நான் பார்ப்பேன். இது மிகவும் கவர்ந்திருக்கிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என தெரியும். நான் கராத்தே பாடம் எடுத்தேன். அதனால இப்போது 2 கத்திகள் மூலம் நான் எல்லாவற்றையும் சிறு துண்டுகளாக வெட்டப்போவதாக இருக்கிறேன். வாவ், இது மிகவும் கவர்ச்சியானது. கியா. கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. அதை போலவே என் மார்மலேட் சூஷியாக மாறிவிட்டது. இப்ப நாம் அவற்றை பின் மாற்றவிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அப்படித்தான். என்னை நேராக என் வாயில். உதவுங்கள். அருமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஓ பிராவோ,
எனக்கு ரொம்ப திருப்தியானதாக இருந்தது. நன்றி. எவ்வளவோ சிறிய பங்கு. இது எவ்வளவோ சூடாவுள்ள. என்னிடம் சராசரி அளவை இருக்கிறது, ஆனால் இது 2 மடங்கு காரமானது. ஓஹோ, என்ன ஒரு கனவு கனி. நான் ஒப்புக்கொள்கிறேன், அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. இவ்வளவு சிறிய பொதி, நீயே தொடங்கி வா. ஓ, நானா? சரி, இது மிக சிறிய பேக்கேஜ் என்று எனக்கு மகிழ்ச்சி. நான் ஊட்டமான நூடுல்ஸ்களை சாப்பிட விரும்பவில்லை. அவை சரி என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, என் வாயிலிருந்து புகை வருகிறது. அது நெருக்கடியானது. உன் பாட்டு. உண்மையிலேயா? ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. உங்களை இப்போ எடுத்துக்கிறதுக்கு நான் இங்கே இருப்பேன். சரி, நன்றி. அதை செய்யலாம். ஓ இல்ல, ஏற்கனவே மிக காரம். ஓ இல்ல, ஓ உடனே எனக்கு குளிர் செய்கிறது. நன்றி. சரி, இப்போ நீங்கள் செய்ய வேண்டும். உதவ எப்போதும் நான் இருக்கிறேன். சரி சரி. சரி, ஆரம்பிக்கலாம். நீங்க என்ன செய்றீங்க? அதை நிறுத்து. நான் இன்னும் எதுவும் சாப்பிடல. சரி, முதல் சாப்பிட்டு விட்டு பின்னர் என்ன பிடிச்சுக்கொள். ஓ ஆம், ரொம்ப சுவையா. எனக்கு எவ்வளவு பிடிக்குது. ஆனால் அவை மிகவும் சூடாகவும் உள்ளன. அதை உணராம விரைவாக சாப்பிடு. இந்தோ இது வருது, இது வருது. ஏய் குளோயி, நான் கேக்குறேன், எதுவும் செய்யாதே. இல்ல செய். அவள் எதுவும் செய்யாதே என்றார். நீங்க நினைக்கிறீங்களா? ஐயா, அது அந்த நிகழ்வுக்காக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவளை எனது உதவி தேவையில்லை. நல்லா இருக்கேன் எண்ணுகிறேன். உண்மையா? இப்பேயாடா, நீ அதை முன்னகரே செய்ய வேண்டியது. நீ என்னை உதவுவதாக சொன்னாய். ஆனால் ஆயினும் நன்றி. ஆம், நான் மிகவும் நல்ல பெண், பெரிய உதவிக்காரி. ஓ எப்பிட்டி சிறிய ஹபா பபா பொதி. அது என்ன? ஆம், எனக்கு பொதுவான அளவு உள்ளது. அதை மிகவும் காதலிக்கிறேன். ஓ அது என்ன? ஆமாம், இது என் குழந்தை. அத பாருங்கள், அவ்வளோ பெரிய பேக்கேஜ். ஓ ஆம், ஆனால் இங்கே மிகவும் சிறியதுதான். பாருங்க போவி, சாப்பிடு. சரி, பரவாயில்ல, என் மீது சிரிக்காதீங்க. அந்த சிறிய உருளையை பாருங்கள். அதை வெளியே எடுத்து மென்று சாப்பிடணும். ஒருவேளை நான் பக்கென்ற பெருமூச்சை ஊதி பார்க்கலாம். சிறியதை பாருங்கள், எனக்கு எதுவும் தெரியல. சரி, உங்களுக்கு ஒரு பெருத்தாக்கி கீனேஜ் தர்றேன், பாருங்க. ஆமாம், அது எனக்கு தெரிகிறது, ஆனால் அது மிகச் சிறியது. கிளாரியா, சரி, என் ஹப்பா பப்பாவை முயற்சித்து பார்க்கிறேன். என் வாயில் சுவையான செய்முறை. நான் ஒரு குமிழி ஊதப் போகிறேன். பார் மற்றும் கற்றுக்கொள். பார்த்தையா? அது ஒரு குமிழி. ஆஹா. இல்லை இல்லை பெண்களே, இப்போது நான் எல்லாவற்றிலும் பெரிய பப்ளை உமிழப் போகிறேன். இந்த பல்குதிரை உருளுடன் நான் எதையும் செய்ய முடியும். ஒன்றும் ருசியாகவும் இனிமையாகவும் இருக்குது. நான் என் பல்பொரியை காதலிக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம். ஓ, இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குது. சுவையின் வெடி. இன்னும் ஒரு துண்டை எடுக்கிறேன். மறுபடியும் ஒண்ணு. ஓ ரொம்ப நன்று. இத போல சுற்றுங்க. எனக்கு ஒரு சிறிய உருண்டை இருக்குது. ரொம்ப நன்று. மற்றும் இது இங்கே. இப்போ பாருங்கள், மற்றொன்று கற்றுக்கொள்ளுங்க பெண்களே. பெரிய பவுல். அது மிகவும் நீங்கள் வெரி